சேனல். இன்னைக்கு நம்ம பார்ட் 3 வெஜிடபிள் பிரியாணி பார்க்க போறோம். அதை நாங்கள் சீரக சம்பாவில் பண்ணியிருக்கோம். நீங்கள் எதனா வேணாலும் பண்ணலாம். செம்ம டேஸ்டியாக இருந்தது. எப்படி அதை செஞ்சோன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி வச்சுப்போம். அதே மாதிரி ஈக்குவலாக 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஈக்குவல் குவான்டிட்டியில் அரைச்சி வச்சுருக்கோம். பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர் எந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். அரை கொத்து மின்ட் லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, 2 ஸ்பூன் தயிர், கிராம்பு கொஞ்சம் எடுத்துருக்கோம். கிராம்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்போம், ஒரு 8 கிட்ட. அப்புறம் கொஞ்சம் பட்டை, அப்புறம் மரத்தி மொக்கு, 2 ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, ஒரு அரை லெமன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரெட்டை எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறோம். வறுத்து தனியாக வச்சுப்போம். கோல்டன் ப்ரௌனாக வறுத்து வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் இருக்குது பாருங்கள், ஜீரக சம்பா ரைஸ். இதுலேயே இந்த நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுடுறோம். ஏலக்காவெல்லாம் நுணுக்கி, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே இதிலே போட்டு ஊற வச்சிடுறோம். இது ஒரு தனி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ரெட்டு வறுத்த அதே எண்ணெயை இது சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம், மேஜிக் இன்க்ரீடியண்ட். இதில் நம்ம பட்டை போட்டுக்கிட்டோம். கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் 4-5 கிராம்பு, அப்புறம் மரத்தி மொக்கு போட்டுட்டு இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலையும் போட்டுக்கிட்டோம். இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் அரை ஸ்பூன் சோம்பு வச்சுருந்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து புதினா ஆட் பண்ணிட்டோம். புதினா இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணும்போது அது ஒரு தனி ஃப்ளேவர், நல்லா ஸ்மெல் கொடுக்கும். அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிடுறோம். வெட்டி வச்சு இந்த 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு இதை வதக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதந்துச்சு, ஒரு 5 நிமிஷம் ஆச்சு போட்டு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 10 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம் 2 ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தீங்களா, அதை ஆட் பண்ணிவிட்டு கிண்டிட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலரிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வேக விட்டுணும். ஒரு 5-10 நிமிஷம் விட்டிங்கன்னா தக்காளிலாம் நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா குழன்னு ஆயிரும். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா நாம் இந்த காய்கறிகள்லாம் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, வெஜிடபிள்ஸு, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் இதெல்லாம் வச்சுருந்தோம் பாருங்கள். இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை இதில் போட்டுடலாம். இது ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் குக் பண்ணுறோம். காய்கறி நிறைய விரும்புகிறவங்க இன்னும் நிறைய கூட போட்டுக்கலாம். நாங்கள் மீடியமாக தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த காய்கறிகள் கொஞ்சம் நல்லா இந்த ஸ்டீம்லேயே குக் ஆகணும். முடிஞ்சால் ஒரு ஃப்ளாட் பேன் வச்சு தட்டு வச்சு மூடிடுங்க. இந்த குக்கரை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டிங்கனாலே உள்ளே இருக்க காய்கறிலாம் ஆல்மோஸ்ட் 50% குக் ஆயிரும், 100% குக் ஆயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பிரியாணி மசாலா. இது கடையில் நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா தான். 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம்.
அவ்வளோதான். நம்ம வேணும்னா இதில் தனியாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ரெட்டிஷ் கலர் இருக்குது பார்த்திங்களா இந்த பிரியாணிக்கு, அந்த ரெட் கலர் வந்து உங்களுக்கு வராது. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆயிரும் பிரியாணி. ஸோ அதனால் நாங்கள் தனியாத்தூள் ஆட் பண்ணல. அடுத்து ஒரு 2 ஸ்பூன் தயிர் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தயிரை வந்து ஆட் பண்ணி, தயிர் போடும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் குக் பண்ணக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிட்டிங்கன்னா இப்போ வந்து கிரேவி வந்து அப்படி ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு ஆயிரும். சால்ட் செக் பண்ணிக்கலாம். இப்போது இப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டிட்டு சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். இப்போ நாம் ஊற வச்சுருக்கிற நம்ம ஜீரக சம்பா அரிசி இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிடுறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக கலரி விட்டுட்டு நம்ம தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். நார்மலாக சுடு தண்ணி, சுட வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஜீரக சம்பா ரைஸ் சிக்கன் பிரியாணி இருக்குங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சுட வச்ச தண்ணி ரெடிமேடாக ஆட் பண்ணோம். இதில் வந்து நம்ம சூடு இல்லாத தண்ணி தான் நார்மலாக ஆட் பண்ணுறோம். 2 கப் அரிசி எடுத்துருக்கோம். நாங்கள் வந்து 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். அதாவது 1 கப் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி. ஸோ 2 கப் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி. இதுதான் வந்து ரேஷியோ ஜீரக சம்பா அரிசிக்கு. ஐ திங்க் இதில் ஃபுட் கலர் சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைட்டாக நம்ம கேசரி பவுடர் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணி தண்ணியில் கலந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ லெமன் புழிஞ்சோம் பார்த்திங்களா, அதை புழிஞ்சு வச்சுட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டோம். சால்ட்டும் டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ரைஸ் வந்து வெந்து வரும்போது அந்த உப்பு அப்சர்வ் பண்ணிக்கும். உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்துட்டு அப்படியே வச்சிடணும். 20 நிமிஷம் வந்து நீங்கள் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து மூடி வச்சு குக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கடைசியாக பிரியாணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ப்ரெட்டை இந்த மாதிரி தூவி லைட்டாக கலரி விட்டுருங்க. பாருங்கள் ரைஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு. அருமை அருமை, செம்மையாக இருக்குல்ல. ரொம்ப கலர் போடலைங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு தான் நம்ம வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம், அந்த ஆரஞ்சு கலர், கேசரி ஆரஞ்சு கலர். கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம் ஆல்ரெடி வீட்டில் ரெடியாக வச்சுருக்கோம். இதை வறுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னரில், எப்போனாலும் கெடாமல் இருக்கும். அதை மேலே தூவிட்டு கடைசியாக கொத்தமல்லி புதினா எல்லாம் தூவிட்டு இதை அப்படியே திருப்பியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 10-15 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த ப்ரெட்டு இந்த ஃப்ளேவர் எல்லாமே அப்படியே உள்ளே இருக்கும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ரெடி டு சர்வ். ஓகே गाइस, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜீரக சம்பால வெஜ் பிரியாணி இதான் பார்ட் 3 வாசனையாக இருக்குது. இது கூட என்கிட்ட சைட் டிஷ் வேறு லெவலில் இருக்குது, தயிர் பச்சடி. ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வாங்க போகலாம். ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாம். ரைஸு அப்படியே உதிரியாக வருது. அப்படியே தயிர் பச்சடி எடுத்து மேலே வச்சு மிக்ஸ் பண்ணி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இவங்க தான் பண்ணாங்கன்னு தெரியல, ஏன்னா நான் சமைக்கும் போது நான் இல்லை, ஏன்னா நான் டப்பிங் மட்டும் தான் பண்ணேன். முன்னாடிலேருந்து தான் பண்ணீங்களா? இப்போ நம்புகிறேன், ஏன்னா நீங்கள் வந்து மசாலா கம்மியாக போடுவாங்க, அதில் நம்புகிறேன். ஆனால் இன்னும் பார்த்து கரெக்டாக போட்டாங்களே, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டமால்டு மில் கேமிங்னு ஒரு கேமிங் தரேன், அதை போய்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த கேமிங்க்கு அது வேறு யாரும் எடுக்கல, நான் தான் அதில் CEO. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கன்னு தெரியும். ஓகே गाइस.